இன்னைக்கு கேப்டனுடைய 73வது பிறந்த நாள். நம்ம சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு வறுமை ஒழிப்பு தினமாக இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று அனைத்து மக்களுக்குமே உதவிகளும் அன்னதானங்களும் கோவில்ல பூஜைகளும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கேப்டன் இல்லத்திலும் கேப்டனுடைய ஆலயத்திலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு அன்னதானம், நலத்திட்ட உதவிகள், அதே மாதிரி இலங்கை வாழ் மக்கள் கேப்டனுக்கு கொடுத்த தேர் இன்னைக்கு தலைமை கழகத்தில் நிக்குது. அதை வடிவமைச்ச சபதி, அதை தயாரிச்சவங்க எல்லாரும் இப்ப இலங்கையிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு அதை ஓபன் பண்றாங்க. இன்னைக்கு அந்த கேப்டன் ரதம் அலுவலகத்தில் நிச்சயமாக எல்லாரும் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம், எல்லாமே இன்னைக்கு நடக்கும். நேற்று எல்லா நலத்திட்ட உதவிகளும் கொடுத்தாச்சு. எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு, குழந்தைகளுக்கு நான்வெஜ் வெஜ் 2 ஃபுட்டும் போகுதுங்க. இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல மட்டும் ஒரு குறைந்தது ஒரு 7000-8000 பேருக்கு அன்னதானம் நம்ம தரப்போறோம். ஸோ இப்போ கேப்டனுடைய வறுமை ஒழிப்பு தினம் சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக மக்களுக்கு உதவும் ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. கேப்டனுடைய வழித்தடத்தை அப்படியே நாங்க ஃபாலோ பண்றோம். ஐ ஃபாலோயிங் இஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். கேப்டன் என்னெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காரோ, அவர் என்னெல்லாம் மக்களுக்கு உதவிகள் செய்திருக்காரோ, அவர் எப்படியெல்லாம் எங்களை வழி நடத்துறாரோ, அதே வகையில அவருடைய காலடி தலங்களை தேமுதிகவை சேர்ந்த அனைவரும் அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கும்மிடிப்பூண்டியில ஆரம்பிச்சு செங்கல்பட்டு வரைக்கும் முதல் கட்ட சுற்றுப்பயணம் நடந்திருக்கிறது. அந்த பயணம் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறது. உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற கேப்டன் ரத யாத்திரை கழகத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா பூத் கமிட்டி அமைச்சு BL2 ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி, அதுவும் மக்களை சந்திப்பும் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே ஆரவாரத்தோட வரவேற்பு கூடிய ஒரு விஷயமாக நடந்திருக்கு. விஜயகாந்த் சாருடைய பெரிய கனவு ஆட்டுப்பாலத்திற்குரிய புதிய வீடு, வீட்டுடைய கட்டுமான பணிகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, எப்போ அங்க புதிய அந்த வீடுங்க அவருக்காகவே பார்த்து 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 கட்டின வீடுங்க. அது என்னன்னு தெரியல, அப்படியே ரொம்ப டிலே ஆயிருச்சு. வெகு விரைவில் அந்த இல்லம் கேப்டன் இல்லமாக வெகு விரைவில் நான் இனாகிரேட் பண்ணி கழகத்தினர் எல்லாரோடும் அங்கே சீக்கிரம் குடியேறுகிற ஒரு ஐடியா இருக்கு. கேப்டன் பிளெஸிங்கோட அது சீக்கிரம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆபீஸா மாத்திருவாங்க, ஆபீஸா மாத்திருவாங்க. சமீப நாட்களாகவே விஜயகாந்த் சாருடைய அரசியல் பேசப்படுது. புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் பல்வேறு தலைவர்கள் அவரை ரோல் மாடலை எடுத்து பேசி வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்றே பிரஸ் மீட்ல சொல்லிட்டேன். இல்ல, கேப்டன் ரியல் எம்ஜிஆர் வாழ்ந்தவர். அதனாலதான் மக்களே அவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு மக்கள் அவங்க அழைச்சாங்க. தன்னுடைய மானசீக குருவா கேப்டன் எம்ஜிஆரை திரையுலகிலும் சரி அரசியலிலும் எல்லா இடத்துலயுமே எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி கேப்டன் என்னுடைய மானசீக குரு அவர் தான். அவருடைய ஃபாலோவா தான் நான் எல்லாமே இன்னைக்கு பண்றோம். அதே மாதிரி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு அன்னதானம் வருங்கிறது எவ்வளோ ஆண்டு காலமா கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆருடைய அந்த பிரச்சார வாகனம் ஜானகி அம்மா கேப்டனுக்கு கொடுத்தது, அந்த வாகனத்தில் போய் கட்சி ஆரம்பித்தது எல்லாமே இன்னைக்கும் நம்ம தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிலை, எம்ஜிஆர் சிலை தான். அந்த மாதிரி கேப்டனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவருடைய மானசீக குருவா ஏற்றுக்கிட்டாரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம எம்ஜிஆரை எப்பவுமே நம்ம சொல்றோம். அதுதான் இப்ப மற்றவங்க அதை பத்தி சொல்றாங்கன்னா அது ஏன் சொல்றாங்கன்றது அந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள். இன்ன வரைக்கும் சினிமாலிருந்து அரசியலிருந்து சாதிச்சவங்கன்னா இவங்க 2 பேரையும் முன்னெடுக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது கேப்டன் அவர்களோட அந்த தாக்கத்தை எப்படி வர்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து தான் வர்றாங்க. ஸோ மற்றவங்களை அட்வைஸ் பண்ணணுன்றது ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கேப்டன், எங்கள் தலைவர், எங்களுடைய இதய தெய்வம் எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம். உறுதியாக அவருடைய பொன்னான திட்டங்களை நிச்சயம் மக்களுக்கு சென்றடைய செய்வோம். அதுல ஒரு திட்டம் தான்
ரேஷன் பொருள் வீடு தேடி வரும். அதுல ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது. அந்த மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் அவருடைய பொன்னான கனவு திட்டங்கள் இருக்கு. நிச்சயம் அவருடைய அருளால அந்த மக்கள் கிட்ட போய் சேரணும். அது மட்டும் கிடையாதுங்க, அவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ தலைமையிலிருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் அவரை நாங்கள் எப்பவும் ஃபாலோ பண்ணுவோம். அவர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் இதய தெய்வம். இன்னைக்கு நம்மளிடையே இல்லையனாலும் அவர் தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அதை தான் நாங்கள் உறுதியாக நம்புறோங்க. அதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி. எல்லா ஊர்லயும் இன்னைக்கு பூத் கமிட்டி அமைச்சாச்சு, BL2 ஃபார்ம் பண்ணியாச்சு, உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு அனைத்து தொகுதிகளிலும், அதாவது 234 தொகுதிகளும் பூத் கமிட்டி இருக்கிற ஒரே அமைப்பு ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, அடுத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால இன்னைக்கு எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பூத் கமிட்டி அமைச்சு தேர்தலுக்கு நாங்க தயாராகி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, கேப்டனுடைய பிளெஸிங்னால மிகப்பெரிய ஒரு எழுச்சி வருது. கேப்டன் கொஞ்சம் சிக்கானப்போ கட்சி தொய்வடைந்தது உண்மை. இன்னைக்கு அவர் மறைந்து கட்சிய இன்னைக்கு கேப்டன் தலை நிமிர வச்சுட்டார். நான் தலை குனிந்தாலும் என்னுடைய தொண்டனை தலை குனிய வைக்க மாட்டேன்னு சொல்லுவார் எப்பவும். இன்னைக்கு அவர் மறைந்தாலும் நம்ம கட்சியை தூக்கி நிறுத்திட்டு தான் போயிருக்காரு. எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துவார் என்று நாங்க அனைவருமே அதை முழுமையா நம்புறோம். அது நடக்கும். சமீபத்தில் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல, நானும் உங்களை மாதிரி தாங்க. ஆஃப்டர் 33 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்கிரீன்ல கேப்டனை பாக்குறேங்க. தம்பி பிறந்தப்பதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. என்னை அறியாம அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸுங்க. அது வார்த்தையால் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட ஒரு நிமிடம் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என் கண் முன்னாடி வந்து போச்சு. அதனாலதான் அவ்வளோ பெரிய ஒரு அழுகை. அன்னைக்கு ஸ்கிரீன்ல ஒரு லெஜெண்ட, ஒரு மாவீரனை நான் பார்த்தேன். அன்னைக்கு மீண்டும் ஒரு மாவீரனோடு வாழ்ந்தன்றதை இந்த ஜென்மத்துல நான் அடைஞ்ச பெருமையா அதுவே எனக்கு போதும் என்ற நிலைக்கு நான் அன்னைக்கு வந்துட்டேன். அதனால ஒரு மாவீரனோட மனைவியாகவும் ஒரு மாவீரனின் குழந்தைகளாக இவங்க 2 பேரும் மாவீரன் தொண்டர்களாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். அதனால அவர் ஒரு மாவீரன். அவர்